ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இக்னாக் பல்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம அகடமிக் கவுன்சிலரோட ரோல் என்ன, அவங்க நமக்கு என்னென்ன விதத்தில் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இக்னோட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு ஹெல்ப்பர் வேணும் இல்லையா? அந்த ஹெல்ப்பர் தான் நம்ம அகடமிக் கவுன்சிலர்னு சொல்கிறோம். நம்ம அகடமிக் கவுன்சிலருக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, அவங்க நமக்கு டீச்சர்ஸாக மட்டும் இல்லாமல் நம்ம யூனிவர்சிட்டியில் நம்ம படிக்கிற ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நம்ம கூடயே இருக்கிறவங்க தான் நம்ம அகடமிக் கவுன்சிலர். இவங்க நமக்கு ஒரு மென்டராகவும் நம்ம கான்ஃபிடென்ஸாக இருக்கிறக்காகவும், இல்லை நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணால் நமக்கு கான்ஃபிடென்ஸோ, இல்லைன்னா நம்ம ஏதாவது கொஞ்சம் சோர்ந்து போயிட்டோன்னா நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுற கைடன்ஸாகவும் இவங்க நமக்கு இருக்காங்க. இவங்க கவுன்சிலர் நமக்கு டஃப்பாக இருக்கிற காம்ப்ளெக்ஸான சிலபஸ் எல்லாமே பிரேக் பண்ணி அதோட டவுட்ஸு, ஸ்கோரோட ஸ்ட்ரக்சர்ஸு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டைல் மற்றும் லேர்னிங் பேஷன்ஸ் எல்லாம் எப்படிங்கிறத பார்த்து அதை பர்சனலைஸ் பண்ணி ஸ்டடி பிளானும் கிராஃப்ட் எல்லாமே பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் செக்ஷன் அப்போது டவுட்ஸு கேட்க ஒரு சேஃபாக அண்ட் சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. டிஃபிகல்ட்டான கான்செப்ட்ஸ் எல்லாமே புரிய வைக்கிறதுக்கு பொறுமையாக ஆன்சர்ஸ் எல்லாமே பொறுமையாக சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு நமக்கு ஏதாவது தேவைப்படணும் அப்படின்னா அதுக்கு தேவையான இன்டர்னல் எவாலுவேஷன்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. தியரியாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிக்கல் ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு மெயின் திங் என்னென்னா, நம்ம அசைன்மெண்ட்ஸும் ப்ராஜெக்டும், நம்ம அசைன்மெண்ட்ஸை எப்படி பண்ணுறது, ஆன்சர்ஸ் எப்படி நம்ம கரெக்டாக எழுதுறது, நம்ம எப்படி சப்மிட் பண்ணால் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சொல்லித் தருவாங்க. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்மளோட அகடமிக் இயரில் வர ஒரு மெயின் திங் தான் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டில் நமக்கு வைவாக்கும், அந்த வைவாவில் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது பற்றியும் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. நம்மளோட இக்கட்டான சூழ்நிலை எல்லாத்தையுமே அவங்க கரெக்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, அவங்க எப்படி பார்ட்டிசிபேட்டெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் என்ன அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன மோட்டிவேஷன்ஸ் வேணும், என்னென்ன நம்ம சொல்லி கொடுத்தா ஆள் அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இம்ப்ரூவ் ஆகுங்கிறத பற்றி அவங்க நம்ம பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்மளை ஃபுல்லாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எப்பவும் வச்சுக்குவாங்க. நமக்கும் நம்ம யூனிவர்சிட்டிக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறது. பாலிசிஸை புரிஞ்சுக்க ரைட் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ண கவுன்சிலர்ஸ் அசைன் பண்ணுவாங்க. ஓவராலாக சொல்லணுன்னா நம்மளோட கம்ப்ளீட் சக்ஸஸ் பார்ட்னர்னே அவங்கள சொல்லலாம். அப்போது அவங்க டிஸ்டன்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதே எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அகடமிக் கவுன்சிலர்ஸ்கிட்டையும் நம்ம எப்போவுமே எதிர்பார்க்க முடியும். நம்மளோட டவுட்ஸாக இருக்கட்டும், நமக்கு என்ன தெரியலை, புரியலை, இல்லை எனக்கு இது டஃப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எந்த விதமான ஹெல்ப்ஸ் கேட்டாலும் உங்கள் அகடமிக் கவுன்சிலர் உங்களுக்கு எப்போவும் ஒரு பேக் போனாகவும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களோட கம்ப்ளீட் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களோட டிகிரி முடிகிற வரைக்கும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் உங்களுக்கு அகடமிக் கவுன்சிலர்லாம் என்ன, அவங்க நமக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாமே புரிஞ்சு